இந்த பக்கம் இருக்காப்புல கிட்ட போகாதீங்கப்பா. சார் வெயிட் சார். சார் அண்ணா முன்னாடி போறா அங்கனா போறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. எனக்கு ஏன் இது சக்ஸஸ் ஆகும் தோணுதுன்னா, டென்னிஸ் மஞ்சுநாத் என்கிட்ட கதை சொல்லும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பல படங்கள் சொல்லும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி செல்லுலாய்டுக்கு வரும்போது அது மிஸ் ஆகிடும். பட் டுடே when I saw the trailer, I'm absolutely convinced. அவர் சொன்னதுக்கு மேலே விஷுவலாக காமிச்சிருக்காரு டைரக்டர். வெல் டன் சார். இது ஒரு 4 பேருக்கு ரொம்ப முக்கியமான படம். ஃபார் த ப்ரொடியூசர் ஆஃப் கோர்ஸ், தி கப்புள், ஒண்டர்ஃபுல் பிக்சர். டென்னிஸ் மஞ்சுநாத் ஃபார் டெல்லிங் சச் அ நேச்சுரல் ஸ்டோரி இன் அ நேச்சுரல் வே. நீங்கள் இதை தான் பார்த்துருக்கீங்க. என்னோடய கேரக்டர் மூலமாக போகிற இந்த ஷேட்டரிங் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க. அதெல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு நினச்சா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தா அது விஷுவல்ஸ் ஆர் ஸோ லவ்லி. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் ரவி வர்மா ஃபார் கிவிங் சச் லவ்லி விஷுவல்ஸ். அண்ட் ஸ்பெஷல் வேர்ட் ஆஃப் கங்க்ராட்ஸ் டு பிரியன். வாங்க, இந்த மியூசிக் ஜஸ்ட் கிராமிய மியூசிக்ன்ற மாதிரி இல்லை, இட் இஸ் ஸோ மெலோடியஸ். இந்த மெலடியெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் எம்எஸ் விஸ்வநாதன் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு இருக்குது இவரோட மேலே. இந்த மெலடியை மட்டும் விட்டுறாதீங்க, வெறும் சவுண்டு டங்கு டக்கா இல்லாமல் மெலடியோடு கொடுத்துருக்கிறது தான் ரொம்ப அழகு. அந்த லிரிக்ஸ் ரைட்டர் ஆல்சோ நைஸ் லைன்ஸ், வெரி நைஸ் லைன்ஸ். ஏன்னா எனக்கு கதை தெரியுங்கிறதுனால சொன்னேன். நான் அதில் ஒரு 3 to 4 சீன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ், கதையை நகர்த்துற சீன்ஸாக பண்ணியிருக்கேன். நான் என்ன ரோல் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. ஏன்னா காலகட்டம் அந்த மாதிரி. நான் ஒரு நாணயமான அரசியல்வாதி. சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அது சொன்னாலே சிரிப்பு வருதுங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அரசியல் இன்னைக்கு. பட் ரொம்ப ஒரு எனக்கு கூட ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக அவர் மைம் கோபி, வாட் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அவரோட மைம் ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன் எங்கள் ஸ்கூலில். பிச்சு உதறாரு. அதான் சொல்கிறேன், ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஹவு மச் இது ட்ரெய்லர் 2 மினிட்ஸா 3 மினிட்ஸா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளேயே நம்மளால் அந்த கிராமத்துக்குள்ளே போக முடிஞ்சுது. தட் இஸ் யுவர் சக்ஸஸ். தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். அந்த மாதிரி எடுத்துன்னு போகிற படங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதில் இந்த ஜானர் ஜெயிக்கும். ஏன்னா குட்டுப்பட்டு இருக்கிற ஒருத்தன் நிமிந்து நின்று இந்தாங்கடா உங்களுக்கு சவால் சொல்கிறேன்னு சமூகத்தை எதிர்க்கும் போது அந்த சக்ஸஸ் ஆஃப் தட் மேன் எப்போதுமே ஜனங்களுக்கு பிடிக்கும். இது கண்டிப்பாக ஜனங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்த்திங்கன்னா போதும். அனைவருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிரியனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். என் பேரனுக்கும் ஒரு ஆல்பமில் பாட வாய்ப்பு கொடுத்தாரு அவர். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தேட். இட்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். அவர் சொன்னார், சக்தி சொன்ன மாதிரி ரொம்ப இயற்கையாக இருக்குது. அப்படியே இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலிங்கிற மாதிரி அந்த ஃபீலை கொடுத்தது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஸோ நைஸ் டு சி லவ்லி கௌசல்யா ஆஃப்டர் அ லாங் டைம் ஆன் தி ஸ்டேஜ். தேங்க்ஸ் அ லாட். அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டிசர்வ் சக்ஸஸ் ஃபார் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் பேச வேண்டியதெல்லாம் ப்ரொடியூசர் சதீஷ் சாரே பேசிட்டாரு. அதனால் நான் ஒருத்தர் பேர் சொல்லி ஒருத்தர் பேர் சொல்லனா அது கஷ்டம். அதனால் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நான் இந்த கதை எழுதி முடித்த அப்புறமா எல்லா கதையிலையுமே ஒரு ஹீரோ ஒரு வில்லன் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் சொல்லுவோம்ல, ஒரு பகல் ஒரு இரவு, ஒரு நிழல் ஒரு நிஜம், ஒரு இன்பம் துன்பம், இது எல்லாமே ஏதாவது ஒன்று தான் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு கதைக்குள்ளே இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன். அதில் ரொம்ப நல்லவனாக செல்வராகவன் சாரை சூஸ் பண்ணேன், ரொம்ப கெட்டவனாக மைம் கோபி சாரை சூஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கு இப்போ அண்ணன் எப்படி ஒத்துப்பாருன்னு நினச்சேன். நான் கேட்ட உடனே, தம்பி உனக்காகடா அண்ணன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. அண்ணன் நான் வேணும்னு அப்படி பண்ணல மைம் கோபி அண்ணா, அது கதாபாத்திரத்துக்காக பண்ணி வச்சேன். அதனால் அது ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். டைரக்டர் செல்வராகவன் சாரை நான் ஒரு ஊர்லேருந்து வரும்போது எப்பயாவது வாழ்க்கையில் அவரை ஒரு தடவையாவது பார்த்துட மாட்டோமான்னு என்ன மாதிரி நிறைய பேர் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டைரக்டர் ஆகிறதுக்காக வந்திருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தன். அவரை பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் அவரு கூட இறைவன் பயணிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து அவரோட ஒரு 30 நாள் 40 நாள் ஷூட்டிங்கில் நின்று இருக்கேன், நடந்திருக்கேன், பேசியிருக்கேன், அவர் கூட உட்காந்து சாப்பிட்ருக்கேன். இப்போ ஒரு ஸ்டேஜில் அவர் கூட உட்காந்துருக்கணும் போது என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல.
ஒரு என்னுடைய கனவு நினைமாச்ச மாதிரி இருக்குது. சத்தியமாக நான் உங்கள் பேருக்கு எடுக்க மாட்டேன் சார் இந்த படத்தில். கண்டிப்பாக அதை காப்பாற்றுற மாதிரியான படமாக நான் இதை கண்டிப்பாக கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் சார். அப்புறம் ஏன்னா அவர் டைரக்டர் தாண்டி ஒரு நாள் சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஷூட் நடந்துனுக்குது. இப்போ இன்டர்வெல்ல கூட பார்த்துருப்பீங்க, ஒரு டார்ச் அடிச்சுன்னு தேர்ற ஷாட் ஒன்று வரும். அது வந்து ஒரு பெரிய செட்டப்பில் எடுத்துகிட்டு இருந்தோம். அது ஒரு ஒன் வேனும் போது ஒன் சைடு எல்லோரும் நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம், ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து என்டையர் க்ரூ இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் கிரவுண்ட் கிளியர் பண்ணி வச்சுருந்தோம். இப்படி கேமரா வச்சுருக்கோம், அவர் அந்த பக்கமாக அவர் வர ஷாட் அவருக்கு. அப்போ அன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணது 6 to 2 நைட்டில் முடிக்கலான்ட்டு. பட் ஆனால் அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருந்தது. அன்றைக்கி நைட் வேறு குளிர் நாங்கள் எடுத்துனுக்கிற சீசன். அப்போது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, 2 ஆச்சு 3 ஆச்சு 4 மணி ஆகிப்போச்சு. ரொம்ப நேரம் அதுக்கு மேலே அவர் குளிர் வேறு, லைட்டாக சாருக்கும் ஃபீவர் இருந்தது. ஸோ ஒரு ஸ்டேஜில் முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சாருக்கு. ஆனால் இன்னொரு கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் முடிச்சிடலாம். அப்புறம் ரொம்ப முடியலன்னு உடனே சார் நான் கிளம்புறேன் டென்னிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் கொஞ்சம் தூரம் நடந்துட்டார். நாங்கள் அப்படியே இந்த பக்கம் ஒரு 100 பேர், அந்த பக்கம் கிரவுண்டு கிளியராக இருக்குது, ஒரு 100 பேர் இந்த பக்கம் வெயிட் பண்ணுறோம். அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தார். அன்றைக்கி அது ஒரு பெரிய செட்டப், ஒரு ஸ்பேஸ் லைட்ஸ் 3 லைட் பண்ணியிருக்கோம், ஒரு எல்லாமே பண்ணியிருக்கோம். என்ன நினச்சாரோ தெரியாது. உண்மையிலே நான் ஏன் அவரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணுன்றது அன்னைக்கு எனக்கு அவர் நீ சரியான ஒரு டேரக்டர் தானே ரசிகன் வந்திருக்கேன்றதை ஃபீல் பண்ண வச்சார். அவ்வளோ பெரிய செட்டப்புக்கு அப்புறம் இந்த ஒரு சின்ன போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணலன்னா அந்த ஃப்ளோ ஒரு டேரக்டருக்கு மிஸ் ஆகிடும். ப்ளஸ் அது ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பெரிய இது இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தார். டப்புன்னு அந்த வேட்டியை மடிச்சு கட்டின்னு திருப்பி வந்தார். வந்து கண்டினியூ பண்ணலாம், முடிச்சிடலாம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த சீக்வன்ஸை உடனே ஸ்டண்ட் மாஸ்டர் தூக்கு கேமராவை பட்டுன்னு எடுக்க ஆரம்பித்து அந்த சீக்வன்ஸை முடிச்சு கொடுத்தேன் சார். அந்த நாள் நிஜமாக சார் ஒரு மிகப்பெரிய நாளாக நான் உங்களை இன்னும் ரசிக்க ஆரம்பித்தேன் அந்த டைமில். இந்த ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே சொல்லப்போனால் ரொம்ப நேரம் போவோம். அப்புறம் குஷி ரவி மேடமும் அப்படி தான். நான் கேட்ட உடனே இந்த கதாபாத்திரத்துக்காக வந்து தமிழில் கேட்டாங்க சார், முதல்ல வரேன் சார், ஏதாவது ஒரு எங்கா லவ்வா அப்படி இப்படி இருக்கும்னு நினச்சேன். என்ன சார் எத்தனை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேம், இதுவும் லவ் ஸ்டோரி தான் மேம். ஓகே, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் லவ் இருக்காதா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் மேம் உண்மையான லவ்வே இருக்குது, அதை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொன்னப்புறம் அதை ஏற்றுக்கிட்டு வந்தாங்க. கண்டிப்பாக செல்வராகவன் சாருக்கும் குஷி மேமுக்கும் இருக்கிற ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி ஃபிலிமாகவும் இந்த படம் இருக்கும். கௌசல்யா மேமும் அந்த மாதிரி தான் வந்து இப்போ எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஒய்ஜி மகேந்திரன் சார் எல்லாருமே மென்ஷன் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நம்பி வாங்கி ரிலீஸ் பண்ணி கொடுக்குற சக்திவேலன் சார் எனக்கு சார் மட்டும் இல்லை, ஒரு அண்ணன் மாதிரி. இந்த படத்தை எடுத்து முடிச்சோடனே 2வது படமும் அவர்கிட்ட தான் நான் போக வேண்டியது இருந்தது. பட் சில காரணங்களுக்காக வெளில போயிட்டேன். எடுத்து முடித்த உடனே ஒரே ஆப்ஷன் தான், நேராக அவர்கிட்ட போயணும்னு நினச்சேன். என்னை பார்த்த உடனே நம்பினீங்க சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ அவ்வளோதான். நான் மற்ற எல்லாருக்குமே தேங்க்ஸை வந்து நான் கண்டிப்பாக நான் 2 படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறேன். சினிமாக்காக நிறைய இழந்திருக்கேன், நிறைய நேரம் வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். சினிமா இது வரைக்கும் எனக்கு சினிமாக்குள்ளே வச்சுன்னுக்குது. அதுவே இந்த சினிமா எனக்கு தந்தது பெருசாக நினைக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு அது நிறைய கொடுக்கும்னு இந்த படத்தை நான் உங்ககிட்ட ஏப்ரல் 10ஆம் தேதி ப்ரெசென்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக சக்ஸஸ் மீட் இந்த படத்துக்கு நான் நடத்துவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அன்னைக்கு நான் எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக என் ப்ரொடியூசர் எடுத்துக்கிற அளவுக்கு டைம் எடுத்து நான் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். இந்த கதையை நம்பி தயாரித்த விஜயா சதீஷ் மேமுக்கும் என் அண்ணன் சதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ சார். ஏப்ரல் 10th தியேட்டரில் தயவு செஞ்சு படம் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னா பார்த்துட்ருப்பேன், சில ஆடெல்லாம் ரொம்ப செலக்டிவாக தான் இருக்கும். அந்த படம் அவங்க பண்ணுறாங்கன்னா நல்லாயிருக்கும் போல இருக்குது, நல்லா பெருசாக கொண்டு போய் சேர்ப்பாங்க போல இருக்குன்னு. அது ஒரு நாள் எனக்கு அமைகிறதுல வந்து சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் சரி ஒத்துக்கிட்டேன், போய் பண்ணலாம் அப்படின்ட்டு போனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நின்று யாரும் வேலை செய்யலை, ஓடிக்கிட்டே இருக்காங்க. சரி கொஞ்சம் நான் மட்டும்தான் நின்று வேலை செய்கிறேன். முடிச்சுட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா அப்படியே தான் இருக்காங்க. நான் அப்படியே என் அசிஸ்டண்ட்டை கேட்டேன், இவங்களாம் எப்போ சாப்பிட்றாங்க, எப்போ தூங்குறாங்க, ஒன்றுமே புரியல எங்களுக்கு ஆக்சுவலாக. இப்படியெல்லாம் தான் படம் எடுத்துருக்கணுமோ அப்படின்ற மாதிரி. இந்த டென்னிஸ் இதெல்லாம் வந்து ஒரு அசுரத்தனமான உழைப்பு. அந்த உழைப்புக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு கூலி கடவுள் கொடுப்பான்னு வேண்டிக்கிறேன்னா. அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு அவர் பர்சனலாக தெரியாது, அவர் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி கூட இருந்தார். அப்புறம் ஒரு நாள் டென்னிஸ் சொன்னார், சார் இவர் தான் ப்ரொடியூசர். சரி. அப்புறம் நிறையா வாட்டி அவர் இங்கே போவார் வருவார். நான் பார்த்து யோசிச்சிருக்கேன்,
ஓ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இவங்கெல்லாம் சரியாக வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கலான்ட்டு இருக்காரோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யா தட்ஸ் ஜோக்ஸ் அபவுட் இஸ் வெரி பிக் சப்போர்ட் ஃபார் அஸ். யா மியூசிக் நான் கேட்ட உடனே 4 லைன் தான் கேட்டேன். 4 இதுன்னு யார் மியூசிக் டைரக்டர் டேக்ஸ் மீ டு சே ஓகே டைரக்டர் கூப்பிட்டு கேட்டு யார் நல்லா இருக்குங்க, சவுண்டிங் நல்லா இருக்கணும் மியூசிக்னா. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் ஆல் தி பீப்புள் ஒர்க் தேர் லைக் ரியலி ரியலி வெல். கௌசல்யா மேம் என்னங்க சொல்கிறது, நாங்கள் அப்படியே பார்த்து சொல்லு ஊற்றிருக்கோம். திடீர்னு கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சோன்னே ஐயோ மாடை இவங்களா இல்லைம்மா, அவங்க இருக்கிற இடமும் தெரியாது, இருக்கிற எதுவும் தெரியாது, அவ்வளோ அமைதியானவங்க. அதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டு குஷி. அவங்க எங்கேயோ இருந்தால் கூட இங்கே நம்மளுக்கு தெரியும், ஓ இங்கே குஷி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நிஜமாக ஒருத்தர் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கெல்லாம் கடவுள் வரப்பிரசாதம் வேணுங்க. நம்ம எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த முகம் கொஞ்சம் கூட சோர்ந்து போய் நான் பார்த்ததே இல்லை. எப்பயுமே சிரிப்பு தான். அதுக்கு முன்னாடி இன்னொன்று கேட்டுக்கிறேன் நான், உங்களுக்கு எப்போ என்ன தடங்கள் இருந்தாலும் எந்த மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் குஷியை கொஞ்சம் தமிழ் பேச சொல்லுங்கள், உடனே எல்லாம் சரி. ஸோ இது ஒரு நல்ல டீம், இது ரொம்ப பெருசாக வரணுன்ட்டு நான் வாழ்த்திக்கிறேன். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கம்ப்ளீட் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஸோ நீங்கள் எல்லாம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு நன்றி. இப்போது ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச்சோட அண்ட் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியோட சிடி வெளியீடு இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். மனிதன் தெய்வமாகலாம் டைட்டிலே ரொம்ப ரொம்ப கரெக்டாக இன்னைக்கு டேட்டுக்கு தேவைப்படுற ஒரு டைட்டிலாக இருக்குது. ஸோ கங்க்ராட்ஸ் டெனிஸ், உங்களை 2-3 வாட்டி பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஆல்சோ மியூசிக் டைரக்டர் ஏகே பிரியன், எங்கே இருக்கார் அவர்? வாங்க பிரியன், விஆர் மூவி. ஸோ இவங்கெல்லாம் எப்படின்னா ரொம்ப நாளாக எனக்கு பழக்கம், ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. என் படத்துக்கு ஒரு லிரிசிஸ்டாக மட்டும் இவங்கெல்லாம் இல்லாமல், ஒரு ப்ரோக்ராமராக இல்லாமல், என் படத்துக்கு ஸ்டார்ட் டு எண்ட் த்ரூ அவுட்டாகவே இருந்தாங்க. ஒரு கிரிட்டிக்காகவும் ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்காகவும் எல்லாமே பண்ணுறதுக்காகவும் இருந்தாங்க. ஸோ இவங்க கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே ரொம்ப தேவை. டெஃபினெட்லி அ பஞ்ச் ஆஃப் டேலண்டட் பீப்புள், லைக் சும்மா லைக் இந்த மேடைக்காக சொல்கிறோன்னு மட்டும் இல்லாமல் டெஃபினெட்லி லைக் அ பஞ்ச் ஆஃப் டேலண்டட் பீப்புள். ஸோ விஷிங் த என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர் சார், நீங்கள் தான் நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க, ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் செல்வா சார், ஆப்வியஸாக ஒரு படத்தை நம்ம போய் பார்க்குறோன்னா ஒரு ஹீரோக்காக போய் பார்ப்போம், லைக் இல்லைனா அந்த ஒரு ட்ரெய்லர் லைக் அந்த மாதிரி பார்ப்போம். ஒரு படத்தை ஒரு டைரக்டருக்காக போய் பார்க்கணுன்றது ரொம்ப குறைவு. ஒரு பிராண்ட் அது உருவாகணும். அந்த பிராண்டு செல்வா சாருக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது. ஈவன் டுடே அவரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா வில் பி சீட்டட் அண்ட் வில் பி வாட்சிங் தட் ஃபிலிம். அண்ட் ஆல்சோ இப்போ அந்த ஒரு பிராண்ட் ஒரு ஆக்டராகவும் ஆகிட்டு வராருன்றது ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ குஷி, லைக் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் ஃப்ரம் டியா. அண்ட் ஆல்சோ எடிட்டர் சொன்னார், அவங்க ஷார்ட்டை மட்டும் கட் பண்ணவே தோண மாட்டேங்குது அப்படின்றாரு. ஸோ அதுலேயே தெரியுது லைக் சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு கௌசல்யா மேம் அண்ட் த என்டையர் டீம், ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பின்னால் நின்றுட்டுருக்கீங்களே, ஃபஸ்ட்டு எங்களை மன்னிச்சிருங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. மனசுக்குள்ளே ஏதாவது திட்டுறதுனா இருந்தால் கூட வெளியில் வந்தோன்னே திட்டிடுங்க. மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் மைன் கோபி அண்ணன், இந்த படத்தில் எது கிடச்சிருக்கோ இல்லையோ என் உடன்பிறவா எங்கள் அண்ணன் ஒருத்தர் கிடச்சிருக்காரு. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் பேசுகிற பேச்சு இன்ஸ்டாவில் வரும், ஃபேஸ்புக்கில் வரும், எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்கும். அவர் அது வந்தாவே லைக் போட்டுருணும், அவ்வளோதான். ஏன்னா அவர் பேசினாவே நன்மையாக தான் இருக்கும், அவ்வளோதான். அதனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என் தங்கச்சி குஷி ரவி, எனக்கு உடன்பிறவாக தங்கச்சியாக மாறிட்டாங்க. பாசமலகரல் படம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, எங்கள் படம் வந்தோன்னு பார்க்கலாம். இதில் ஒரு அவங்களோட அண்ணனாக நான் நடிச்சிருக்கேன். எங்கே பார்த்தாலும் அண்ணான்ற ஒரு சத்தம் மட்டும்தான் வரும். நமக்கு அண்ணான்னு பேசினாவா என்னது அண்ணன், ஓகே அண்ணன் அண்ணான்னு சொன்னாவே நிறையா பேத்துக்கு பிடிக்காது பசங்களுக்கெல்லாம். ஆனால் என் தங்கச்சி சொன்னால் அப்படி ஏற்றுக்குவேன் நான். உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் மிகப்பெரிய ஜாம்பவான் செல்வா சார் இருக்கார். அவர் பக்கத்தில் நின்று பார்க்க முடியுமான்னு நினச்சிட்டு இருக்க இடத்துல அவர் கூட நடிக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்.
என் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிட்டேன்னு நினச்சா அது அவர் கூட நடித்ததை தான் சொல்லுவோம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் கௌசல்யா மேம், பா தேவதை மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள், ஏஞ்சல் மாதிரி. பா இவங்க படத்தை பார்த்து எத்தனை நாள் நிறையா பேர் கனவு கண்ணியாக இருந்திருப்பாங்க. எதுவும் தப்பாக நினச்சிக்கணும் மேடம். இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க தேவதை மாதிரி உட்காந்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது மெயினாக சதீஷ் சாரை பற்றி சொல்லணும். அவர் உண்மையிலேயே ரொம்ப பாவமான ஆள். நேரத்துக்கு அவருக்கு சோறு கூட கிடைக்கல. ஏன்னா அவர் வெஜிடேரியன், ஃபுல்லாக நான்வெஜ் மட்டும்தான் கிடைக்கும். அவருக்கு வெஜிடேரியன் ரொம்ப கிடைக்காம போயிடுச்சு. அதே போல் மேம் ரொம்ப சந்தோஷம் மேம், லத்திகா. அப்புறம் எடிட்டர் தீபக் பற்றி சொல்லணும். அவரும் என் பேர் வச்சவர் தான். நான் படம் பார்த்துட்டேன், என் சீனில் நிறையா கட் பண்ணிட்டாரு. என்ன கோவம்னு தெரியல அவருக்கு. அப்புறம் ரவி வர்மா, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது என் நண்பன் டெனிஸ், சாரி இப்போ சார்ன்னு சொல்லுமா சார், என் நண்பன் டெனிஸ் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அவர் மண்டையில் மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு போனால் தான் தெரியும் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. எனக்கு இது எப்படா படம் முடியும்னு பார்த்துட்ருக்கு. அதே போல் ஏப்ரல் 10ஆம் தேதி தயவுசெய்து நீங்கள்லாம் வந்து தேட்டரில் பார்க்கணும். எங்கள் டீமுக்கு அதுதான் திருவிழா, தீபாவளி, பொங்கல் எல்லாமே. தயவுசெய்து நீங்கள் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற எல்லா பத்திரிகை, ஊடகத்துறை, சமூக வலைதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நிறையா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்டில் இருந்தது. பட் பிரியன் வந்து எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆக்கிட்டான். ஏன்னா எனக்கு அந்த சாங் கேட்டாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துடும். ஸோ இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை மதர். ஸோ பிரியன், ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா கூட இல்லை. ஸோ இட் இஸ் லைக், ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு என்ன சினிமாவில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அது வந்து ரொம்ப வருஷத்து கனவு. எனக்கு வந்து லைக் இன்னும் சினிமாவில் வரணும், ஒரு நல்ல ரோல் பண்ணணும், ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டியூ டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஓகே கார்ப்பரேட் லைஃப் அப்படியே அதுலேயே இருந்தேன். பட் ஆல்வேஸ் அந்த உள்ளுக்குள்ளார இருக்கும். நிறையா பேர் எல்லா இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம மைண்டில் ஒரு மாதிரி சப்கான்ஷியஸில் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு கூட அந்த மாதிரி தான். இது லைக் ஈவன் தோ நான் ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருந்தால் கூட இது வந்து எனக்கு டாமினேட் ஆகிட்டே இருந்தது. அட் ஒரு கட்டத்தில் வந்து நான் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். ஃபுல் டைம் நான் வந்துட்டேன். எனக்கு ஒரு இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அதாவது நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணணுமோ அந்த விஷயம் வந்து நம்ம அதை பற்றி நினச்சிட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல சமயம் வரும், ஒரு நல்ல டைமும், அதுக்கு உண்டான நல்ல மனுஷங்களும் சேரும்போது கடின உழைப்பு போட்டு ஒரு முழு முயற்சி கொடுத்தா அந்த விஷயம் வந்து நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு நான் ஐம் ஜஸ்ட் ரிமெம்பரிங் தட். அண்ட் அதுதான் இந்த ப்ராஜெக்டில் ஆச்சு. எனக்கு வந்து டென்னிஸ் மஞ்சுநாத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் டென்னிஸ் வந்து என் எப்படி சொல்கிறது, உடன்பிறவா சகோதரன், என்னுடைய தம்பி ஆக்சுவலி. ஸோ லாஸ்ட் 15 இயர்ஸாக நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம். ஸோ டென்னிஸ் மூலிமா தீபக், ரவி, சித்து, ஸோ எல்லாருமே வந்து ஐ திங்க் ஒரு 14 இயர்ஸ் பேக் லைக் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். லைக் 1 or 2 days நான் ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன். அப்போ டென்னிஸ் கூப்பிட்றாரு சொல்லி வந்து டக்குன்னு ஓவர் நைட் நடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட் எடுத்துட்டு திருப்பி நான் இருக்கிற ஊருக்கு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பழக்கம். ஸோ சின்ன சின்ன ரோல்ஸ், இந்த பேஷன் வந்து டிரைவ் பண்ணிகிட்டே இருந்தது. ஒரு 2 படத்தில் லைக் டென்னிஸோட படத்தில் நான் நடிச்சிருக்கேன் சின்ன ரோல்ஸ். எனக்கு சசிகுமார் சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாரு. கிடாரி மூவியில் ஒரு 8 minutes 10 minutes ஒரு ரோல், ஒரு 3-4 days நான் லீவ் போட்டுட்டு வந்து அது பண்ணேன். ஸோ இந்த சமயத்தில் அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஐ ஹேவ் டு ரிமெம்பர் ஹிம். முதல் எனக்கு சினிமா கேமரா முன்னாடி நிற்க வச்சது சசிகுமார் சார் தான். இந்த ப்ராஜெக்ட் வரும்போது லைக் டென்னிஸ் வந்து இந்த ஸ்டோரி இது தீபக் சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்கிரிப்ட் இருந்தது. ஸோ அடிக்கடி பேசுவோம் இது பற்றி பேசும்போது. ஒரு கட்டத்தில் வந்து ஸோ அவரும் ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தார். அப்படியே ஒரு மாதிரி இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஒரு தகுந்த சமயம் வரும்போது ஓகே இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வந்து ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணோம். இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த கதை வந்து உண்மை சம்பவம். இது வந்து ஒரு உண்மை சம்பவம் பேஸ் பண்ண ஸ்டோரி. இது ஆக்சுவலி சினிமாக்காக கொஞ்சம் இது பண்ணி காமிச்சிருக்கோம். பட் உண்மை சம்பவம் சொல்லும் போது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா
எங்களுக்கு ஒரு ஓகே குறிப்பிட்ட ஒரு ஒரு பகுதி ஓகே ஒரு ஒரு தருமபுரி மாதிரி ஒரு பிளேஸு, இந்த பக்கம் வந்து பார்த்தா ஆந்திராவில் ஒரு பிளேஸு, இந்த மாதிரி பார்த்தா நிறையா இடத்துல வந்து இந்த மாதிரி நிறைய ஊர்களில் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது வந்தவொடனே எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு. இது ஒரு கதையாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இது என்ன இவ்வளோ உண்மையாக இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. அப்போ தான் புரிஞ்சது, ஓகே இது ரொம்ப சீரியஸான ஸ்கிரிப்ட், இதுக்கு வந்து ஆப்டாக இதுக்கு வந்து ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு சரியான பாத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அப்போ தான் டென்னிஸ்ட்டை சொன்னால் இது செல்வா சாருக்கு வந்து நம்ம சொல்லலாம், இது அவர் ஓகே சொன்னால் மட்டும் நம்ம இது பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா லெட் அஸ் ட்ராப் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு. உண்மை அதுதான், லைக் இன்னும் நாங்கள் 2 பேரும் பேசிட்டோம். அண்ட் செல்வா சார், ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்ஸ் அ லாட். யூ ஹவ் கிவன் த லைஃப் டு திஸ் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. உண்மைக்கும் சொல்ல போனால் இன்றைக்கி இவ்வளோ பேர் எமோஷனலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட் ஃப்ரம் பிரியன் டு ரவி, தீபக், டென்னிஸ், மை செல்ஃப். ஸோ எல்லாருமே வந்து லைக் இன்னும் நாங்கள் வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் சொன்ன அந்த ஒரு எஸ் தான் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெருசாக இது வந்து வளர்ந்து நிற்குது. அண்ட் ரியலி யூ ஹவ் கிவன் இந்த ப்ராஜெக்ட் வந்து லைஃப் கொடுத்துருக்கீங்க சார், தேங்க்ஸ் அ லாட். ஸோ இந்த மீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையும் ஒன்ஸ் அது செல்வா சார் வராரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி நம்ம வந்து லைக் யூனோ ஸோ வி மென்டலி வந்து வி வர் புஷ்ட், இதோட குவாலிட்டி வந்து அந்த லெவலுக்கு வரணும். ஏன்னா செல்வா சார் உள்ளே வராரு அப்படின்னாக்க நம்ம வந்து ஜஸ்ட் வி கேனாட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். நம்ம வந்து அப்படியே ஒரு ஓகே போகிற போக்கில் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட முடியாது. ஸோ அதனால் இது டென்னிஸும் வந்து கேட்டேன், ஒரு என்ன உங்கள் மைண்டில் தோணுது, ஒரு டைரக்டராக என்ன பண்ணணும், நம்ம படம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருக்கணும் லைக் ஸோ இது வந்து எல்லாரோட கனவு, இது வந்து விஷுவலாக வந்து நம்ம ஒரு ட்ரீட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஹோம்ஒர்க் பண்ணி அதுக்கு உண்டான லொக்கேஷன்ஸ் சேலமில் லைக் அந்த லைவ் லொக்கேஷன்ஸ் அதுக்கு டெஃபினெட்லி தீபக் இங்கே சேலம்லேருந்து தமிழ்ச்செல்வன் டைரக்டர், ஸோ அவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஆக்சுவலி இந்த லொக்கேஷனுக்கு. அண்ட் ஸோ அந்த ப்ராப்பர் லொக்கேஷன்ஸ், அதுக்குண்டான செட்டு, அதுக்குண்டான ஒரு கேமராஸ், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கூட வந்து ஆர்டிஸ்ட், இப்போ செல்வா சார் கூட நடிக்கிறாங்க அப்படின்னா பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன்ட்னால நம்ம வந்து ஓகே ஏதோ ஒரு இதில் போட்டு நம்ம அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸில் இதுவாகிடக்கூடாது. ஸோ எல்லாருமே ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம், இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் பண்ணுறோம், அதனால் இது வந்து ப்ராப்பராக பண்ணணும், இது வந்து ப்ராப்பராக டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். ஸோ அதனால் குஷி ரவி உள்ளே வந்தாங்க. அண்ட் பிகாஸ் டென்னிஸ் இப்போ அவங்க சொன்ன மாதிரி டென்னிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அண்ட் சித்து வாஸ் ஆல்சோ டெல்லிங். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் தியா மூவி அண்ட் அயலமனே லைக் அந்த ஜி டிவியில் அவங்களோட வெப் சீரிஸ். இது சொன்னால் நம்ப மாட்டீங்க, சச் அன் இன்டென்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி. இந்த சில சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் அவங்க பண்ணது. அதுவும் அவங்க வந்து லாங்குவேஜ் விட்டு இன்னொரு லாங்குவேஜ் தமிழில் புதுசாக வராங்க, எல்லாருமே ஆல் ஆஃப் அஸ் ஆர் நியூ இப்போ புதுசு இந்த இடத்துல. ப்ளஸ் செல்வா சார் மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் லெஜெண்டரி டைரக்டர் அவங்க கூட நிற்கிறாங்க. பட் 2வது நாளே அவங்களுக்கு ஒரு ப்ரீ கிளைமாக்ஸ் சீன் அந்த மாதிரி, அது ஒரு பயங்கர இன்டென்ஸான சீன். அதை எடுத்துட்டு அவ்வளோ அழகாக நம்ம இதில் செட்டில் இருக்கும்போது எல்லாருமே ரைட் ஃப்ரம் லைட்மேன்ஸ்லேருந்து எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்கள மறந்து கிளாப் பண்ணாங்க, அந்த அளவுக்கு அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குஷி, தேங்க்ஸ் ஃபார் தட். டெஃபினெட்லி யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. பட் நான் ரொம்ப சின்ன இது சொல்கிறதுக்கு இங்கே எல்லாருமே, so all the big people have said that like so definitely you have a great future. And கௌசல்யா மேம் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்காங்க, எவ்வளோ படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், லைக் பிரபுதேவா கூட ஒரு மாதிரி டாப் ஹீரோஸ் கூட அவங்க நடிக்காத ஹீரோஸ் கிடையாது, அவ்வளோ இதுவாக இருந்தவங்க. இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டு அவங்களோட கம்ப்ளீட்டாக டீக்ளாமரைஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறது, அந்த வில்லேஜில் அந்த ஸ்கின் டோன், அங்கே இருக்கிற ஃபீமேல்ஸ், அங்கே இருக்கிற லேடிஸ் வந்து அவங்க எப்படி இருக்காங்க, அந்த ஸ்கின் டோன், அந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம்ஸ், அந்த இதுக்கு வந்து குயிக்காக அடாப்ட் ஆகி யூஸ்வலி கொஞ்சம் ரேர் ஆக்சுவலி. இப்போ நானும் டென்னிஸும் இனிஷியலாக பயந்தோம், இல்லை இவங்க இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு ஏதாவது சொல்லுவாங்களா, இல்லை இப்படி வேண்டாம் அப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்களா அப்படின்னு. பட் ஆன் த கான்ட்ரரி அவங்களே வந்து கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அந்த ஊர் லேடிஸ் மாதிரி அந்த மாதிரி அவங்க வந்து இறங்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் லைக் ஒரு 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 ப்ரீ கிளைமேக்ஸ் சீனில் வந்து பார்த்தாக்க அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் கௌசல்யா மேம் ஃபார் தட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு.
மைம் கோபி சார் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அவர் பேசினா மெய் மறந்து கேட்கலாம். ஆக்சுவலி இந்த படத்தில் அவர் நடிக்கும் போது பார்த்தா உள்ளுக்குள்ளார திக்கு திக்குன்னு இருக்கும், எங்கடா எங்கேயாவது அடிச்சுடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பார். அதாவது அந்த கேரக்டருக்கு வந்து அவரை விட்டால் யாரும் பண்ண முடியாது. இதுவும் வந்து வேற வேற பேர் பிகாஸ் ஆஃப் ஓகே ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரைண்ட், நம்ம இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா ஏதாவது இதுக்குள்ளார பண்ணணுமா அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நானும் டென்னிஸும் பேசுவோம். டென்னிஸ் சொல்லுவார், இல்லை இல்லை ப்ரோ நம்ம பண்ணலாம், நான் அடிக்கிறேன், மைம் கோபி அண்ணன் கட்சா அவர் கண்டிப்பாக அவர் நான் கேட்டால் சரின்னு சொல்லுவார் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு சார் டென்னிஸ் கூப்பிடும்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இருந்தோம். அப்போ அழகாக சொன்னார், தம்பையா நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பியா, எப்போ வரணும் சொல்லு தம்பியா அப்படின்னு அவரோட ஸ்டைலில் அழகாக சொல்லி ஐ திங்க் காரைக்காலில் எங்கேயோ ஷூட்டில் இருந்தார். டக்குன்னு அந்த நாள் இப்போ செல்வா சார் அன்னைக்கு அவைலபிள் இருக்கார், அன்னைக்கு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த டேட்ஸ் அவர் மேனேஜ் பண்ணிவிட்டு அவ்வளோ தூரத்தில் இருந்து சார் நோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். ஏன்னா அதெல்லாம் மறக்க முடியாது ஆக்சுவலி. ஏன்னா அன்னைக்கு அவர் வரல அப்படின்னா அது அப்படியே தள்ளி போயிருந்திருக்கும், அது அடிஷ்னல் இதுவாக இருக்கும். பட் அதை புரிஞ்சுட்டு அவர் உடனே அவர் ஹி மேட் ஹிம்செல்ஃப் அவைலபிள். அண்ட் வைஜி மகேந்திரன் சார் லைக் ஸோ நம்மெல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்து வந்து ஆர்டிஸ்ட் அவர், அவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் அவர். கூப்பிட்ட உடனே லைக் யூனோ எல்லாருமே யங் டீம் ஆக்சுவலி. அவரும் வந்து அவ்வளோ அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவருடைய போர்ஷன்ஸ் என்னவோ ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக அழகாக அதுக்கு உண்டான ஸ்டைலில் வந்து பண்ணிட்டு போனார். அகைன் இப்போ நம்ம செல்வா சார் பற்றி பேசணும் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டர் ஒரு ஃப்ரேம்லேயும் அந்த 30 அந்த வாட் எவர் த டேஸ் லைக் யூனோ அந்த 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 35-40 டேஸ் அந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னாக்க எவ்ரிடே வந்து ஒரு லேர்னிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நான் ஏறணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தேன். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான். நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தப்போ வந்து ஸ்கூல்லேருந்து ஒரே கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக என் பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து எப்போவுமே மியூசிக் டான்ஸு கல்ச்சுரல்ஸ்னே போயிட்டுருக்காரு. 8th 9th வரைக்கும் ஓகே, 10th வந்துட்டார், போர்டு எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, இனிமேலாச்சும் கொஞ்சம் மியூசிக்கில் எல்லாம் விட்டுட்டு படிப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பேரண்ட்ஸை நேரில் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வேறு ஏதாவது ஒரு அம்மா அப்பாவாக இருந்தாங்க அப்படின்னா நீ ஒழுங்காக எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நீ வந்து படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. பட் என்னோடய பேரண்ட்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டான ஒரு இது. உனக்கு அது பிடிச்சிருக்குன்னா நீ தைரியமாக அதை பண்ணு, ஃபுல் ஃப்ளெஜாக அதை பண்ணு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நான் அப்போ அவங்க சொன்னதுனால தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன். வேறு எந்த பேரண்ட்ஸ் இப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் நான் முதல் வணக்கத்தை என்னோடய அம்மா அப்பாவுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இஃப் யூ ஆர் ஓகே, நான் உங்களுக்கு கொஞ்சம் மேலே கூப்பிடலாமா? அம்மா வாங்க. உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. தேங்க்யூம்மா. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. அப்பா எங்கள் அப்பா வாங்க. அப்பாவுக்கு ஒரு பாட்டு பாடுவோமா? அப்பாவுக்கு எந்த பாட்டு போடலாம்? நல்லா பாட்டு சொல்லுங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தேங்க்யூ டாடி. பிடிச்சிருக்கல மியூசிக்? ஓகே, அப்போ ஓகே. ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பையனுக்கு எப்படின்னா, அவன் மியூசிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பான். எனக்கு அவ்வளோதான், நான் பிடிச்சிட்டு அந்த அவன் ரூம் ஓரத்துலேயே நிற்பேன், கேட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா உள்ளே விட மாட்டான், கேட்டுகிட்டே இருப்பேன். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். உனக்கு ரொம்ப பிடிச்சி கண்ணீர் விட்டினா நான் சக்ஸஸ் டி, அவ்வளோதான் அவன் சொல்லுவான் எப்போதுமே. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்து இதை விட ஒன்று முக்கியமான ஆளுங்க என்னோடய டீம். அவங்க எல்லாரையுமே நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். லிரிசிஸ்ட் விக்னேஷ் ராமகிருஷ்ணா, என் அண்ணன், என்னோடய சோல்மேட், என்னோடய எல்லாமே இவன் தான். அடுத்து என்னோடய நண்பன் லிரிசிஸ்ட் மூவி. நானும் இவனும் 3 வயசுலேருந்து ஒன்றா தான் இருக்கோம், ஒரே ஸ்கூல். நாங்கள் சினிமா வந்ததே 2 பேரும் ஒன்றா சாதிக்கணும்னு தான். ஸோ இந்த நேரத்தில் அவனுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோடய சிங்கர்ஸ் அரவிந்த் கார்னிஷ் ப்ரோ,
லிரிசிஸ்ட் எஸ்பி மலையண்ணா, சிங்கர் பத்மஜா. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் என்னோட எல்லாமே அவர் தான், மிஸ்டர் ஆடி கிறிஸ். அவர் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். இது வரைக்கும் 100 பாட்டுக்கு மேலே கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட அடுத்த படங்கள் எல்லாமே நானே ஒரு சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஸோ அது ஏகே பிரியன் ஆடி கிறிஸ்டன் தான் வரும். மியூசிக் டூவோவாக பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து. இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான ஒருத்தரை கூப்பிடணும். ஆக்சுவலி இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது எனக்கு வந்த ஒரு ஃபில்மே கிடையாது. என்னோட அண்ணா சித்துக்குமார் அவங்களுக்காக வந்த ஃபில்ம் இது ஆக்சுவலி. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அடுத்தவனோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பறிக்கலான்னு பார்க்குற இந்த ஜோனில் வந்து தனக்கு வந்தது வந்து எனக்காக கொடுத்த என் அண்ணனுக்கு வந்து நீ மேலே வந்தே ஆகணும், தயவு செஞ்சு வா. ஸோ இந்த வருஷம் இவர்கிட்ட நீங்கள் மிகப்பெரிய ஹிட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. இந்த வருஷத்தை இவர் தான் ஓன் பண்ண போகிறாரு. ஸோ தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்ம படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சில டேரக்டர்ஸ் மேலே நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்கும். அதில் வந்து முக்கியமான ஒரு ஆள் வந்து செல்வராகவன் சார். அவர் ரோல் மாடலாக எடுக்காதவங்க எவனும் சினிமாவுக்கு வந்து அவர் ரோல் மாடலாக வைக்காதவனே இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ நான் மியூசிக் பண்ணணும்னு நினச்சது வந்து அவரை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் நான் மியூசிக் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் அதனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே நான் அவர் நடிக்கிற ஒரு படத்துக்கு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிளஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ சார் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு. அண்ட் என்னோடய திறமை மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டென்னிஸ் அண்ணாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்டு ப்ரொடியூசர் சதீஷ் சார், அப்புறம் மேம் ரொம்ப நன்றி என்னை இதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. லைஃப்பில் வந்து நான் நான் எல்லார மாதிரியும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பல. நான் ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு லைஃப்லேருந்து தான் வந்தேன். பிகாஸ் என் பேரண்ட்ஸ் என்னை அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டாங்க. என்ன கேட்டாலும் கிடைக்கும், ஏதாவது ஒன்று நினச்சேன்னா அடுத்த நாள் வீட்டில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் நான் வந்தேன். பட் சடனாக வந்து லைஃப் வந்து ஒரு மாதிரி அப்சைட் டவுனாக மாறிச்சு. லைக் சின்ன வயசுலேருந்தே கஷ்டத்தில் இருக்கிறவங்க கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் புதுசாக ஒரு திடீர்னு ஒருத்தன் கஷ்டத்துக்குள்ளே போய் அவன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 100 மடங்கு அதிகமாக எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சடனாக என் லைஃப் எல்லாமே நான் இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி, ஒரு பெரிய ஒரு ஷாக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லா காசு எல்லாமே போயிடுச்சு. ஸோ கூட இருந்த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எல்லாருமே போயிட்டாங்க. காசு இருந்தப்போ எல்லாருமே இருந்தாங்க. ஒன்ஸ் காசு போனதுக்கப்புறம் யாருமே கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இவனுங்க தான் என் கூட இருந்து லைக் ஒரு பாயிண்டில் வந்து நம்ம வெளியே வர முடியாது போலன்னு சொல்லி ஒரு உயிரை விடுறது தான் ஆப்ஷனான்ற அளவுக்குலாம் என் மைண்ட் யோசிச்சிருச்சு. பட் ஆனால் அதுக்கு தைரியம் இல்லை. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை கூப்பிட்டு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நம்ம கிளியர் பண்ணலாம், நம்ம சால்வ் பண்ணலாம், நீ பண்ணு, இந்த படத்தை நீ பண்ணு, செல்வா சார் இருக்காங்க, மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. ஸோ இன்னும் பல மேடைகள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸால் தான் நான் ஏற போகிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. படம் வந்து April 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக உங்கள் மனசை தொடுன்னு நான் நம்புகிறேன். சக்தி, ஒரு படத்தை நல்ல படத்தை வெளியே கொண்டு வரதுக்கான முதல் முன்னோடி அப்படின்றது தேவையான விஷயம். அந்த படம் நல்ல படமா அப்படி என்பது யார் எடுக்கிறத பொறுத்த தாண்டி யார் வெளியிடுறாங்க பொறுத்து தான் இருக்குது. அவர் வெளியிடும் போதே அந்த படம் சிறந்த படமாக இருக்கும், அந்த மாற்றுக்கிறதே கிடையாது. கண்மூடித்தனமாக பார்க்கலாம். அதில் வந்து குவாலிட்டியான விஷயம் எல்லாமே இருக்கும். அதில் அழகான விஷயங்கள் எல்லாம் அந்த படம் தான் அவர் எடுப்பார், அந்த தான் வெளியிடுவார். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஏன் இந்த படம் வந்து நீங்கள் வெளியிடத்துல பெரிய சந்தோஷம் எங்களுக்கெல்லாம். அழகான மனிதர். நான் முதல்ல எப்படி பார்த்தனோ அதில் ஒரு மாற்றம் கிடையாது, அப்படியே இருக்கார். இன்னும் அதே சிரிப்பு, அதே விஷயம். இன்னொருத்தர் பாராட்டு விஷயம் கிட்ட சொல்லலை, அந்த பாராட்டு ரொம்ப அழகு. என்ன பாராட்டணும் அவசியமே இல்லை, ஆனால் அழகாக பாராட்டி எங்களை சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கும்ல, அந்த சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அதை ரெட்டிப்பாவதில் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அம்மாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் அம்மாவுக்கு அழகாக பேசுனீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஐயாவை ரொம்ப அழகாக இருக்கார், ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க. முதல்ல நிறைய கோவப்படுத்த மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிரிப்பீங்க, அவங்க சிரிப்பாங்களா சார்? ஆனால் உண்மை அதான், ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க, அதனால் சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க. ப்ரொடியூசருக்கு பெரிய வாழ்த்துக்கள். டென்னிஸ் தம்பி, உன்னை கடைசி சொல்லிடுறேன். செல்வா சார், நான் தூரத்தில் இருந்து லவ் பண்ண சொல்லலாம் தம்பி, இல்லை பக்கத்தில் இருந்து லவ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் கண்டிப்பாக. அவரை நான் செவன்ஜி கோயிலேருந்து யாரா ஒரு எப்படியாவது பார்த்தியா அவனோட அப்படின்னு நான் விருப்பப்பட்டு ஓடி இருக்கேன். நான் அவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் அவரை. அப்படியே லவ் பண்ண முடியுமா? பாயை தூக்கி வச்சுட்டு தலகாணி தூக்கி வச்சுட்டு நான் யாராவது லவ் பண்ண பொண்ணு அப்படி தூக்கி வச்சுப்போமா அப்படியே யோசிச்சு பார்த்துருக்கேன். நம்ம நிறைய பேர் வந்து சாக்லேட் கவர் வச்சுப்போம், கொலுசு வச்சுருப்போம்,
வளையல் வச்சுருப்போம், உடஞ்ச வளையல் வச்சுருப்போம், பழைய பொருள் சாக்லேட் பொருளாக வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து தாண்டி தலைக்காணியை தூக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டு தலைக்காணி ஒரு ஒரு மரண படைக்கிலேருந்து ஒரு பிள்ளையோட தலைக்காணியை தூக்கி வச்சுக்கிறது வந்து எவ்வளோ பெரிய லவ் அது. அப்போ அந்த அவர் யோசிக்கிற விதம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. செல்வா சாரோட யோசனை வரேன், இப்படி ஒரு லவ் இருக்குமா அப்படின்னு. அப்போ எவ்வளோ லவ் பண்ணுறாரு பாருங்க சினிமாவை. அதனால தான் சினிமா அவருக்கு நிறைய கொடுத்துட்டே இருக்குது. அது நீ எதை நேசிப்பாயோ அதுவாகவே மாறுவா சொல்லுவாங்க. நீ நேசிப்பு தான். செல்வா சார் பேசவே மாட்டாங்க, ஸ்பாட்டில் பேசவே மாட்டாங்க. ஒரு இடத்துல அவர் திரும்பி பார்க்கணும் என்ன, நான் அவர் பயமுறுத்தினேன், அவர் என்ன பயமுறுத்திட்டு போயிட்டாரு. நான் அப்படி திரும்பி பார்த்தோன்னே நான் அப்படி மறப்பாக தான் இருக்குது. ஆனால் அவர் பார்வை ஒரு பார்வை ஒரு கண்ணு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கு. நம்மளை அறியாமல் பயம் வருது. நான் பயமுறுத்த போய் நான் பயந்து நின்னேன், ஆனால் வெளியே தெரியாதது. அப்புறம் மாற்றிருப்பாங்க சிந்தா எழுதி நெஞ்சல் தம்பி சொல்லுவான் வந்து, அண்ணா கோபமாக இல்லை, நான் ஏன்னா அப்படி நிற்கிறேன் அப்படின்னா. அதனால் அந்த கோபமாக நிற்கிற மாதிரி காட்டியிருப்பேன். செல்வா சார் ஆல்வேஸ் நாங்கள் எல்லாரும் லவ் பண்ண ஒரு பெரிய கதாபாத்திரத்தில் செல்வா சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அழகாக நடிக்கக்கூடிய மனிதர், ரொம்ப இயல்பான மனிதர். இன்னசென்ட் இருக்கும் அவர்கிட்ட, ஒரு இன்னசென்ட் இருந்துகிட்டே இருக்கும். பொய் இருக்காது, பொருட்டத்தனம் இருக்காது. எதுவாக இருந்தாலும் மூச்சு நேரம் சொல்லிட்டு போயிடுவார். எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். முகத்துக்கு நேராக பேசுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கிறது ரொம்ப அழகு இல்லை. அது நிறைய பேர் முகத்துக்கு பின்னாடி தானே பேசிட்டு இருக்கோம், முதுகுக்கு பின்னாடி பேசணும். இன்னைக்கு முகத்துக்கு முன்னாடி பேசுறதுக்கு மக்களே கிடையாது. அப்படி ஒரு சிறந்த மனிதர் கூட நாங்கள் நடிக்கிறது பெரிய சந்தோஷம். நல்லா நடிக்கிற மக்கள் கூட நம்ம நின்னாலே போதும், நான் நல்லா நடிக்கலாம் தெரியுவேன். நான் அப்படி தான் நின்றுருக்கேன், அதனால் நான் நல்லா நடிக்கிற மாதிரி தெரிஞ்சு. அது எல்லா மக்களும் என்னுடைய செல்வா சாருக்கு தான் நான் லவ் பண்ணல, அவ்வளோ லவ் பண்ணுறேன். லவ் யூ சார், எப்போ லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணால் லவ் பண்ணிட்டே, தூரத்துலேருந்து ரசிப்போம், பக்கத்துலேருந்து ரசிப்போம். இதெல்லாம் பெரிய கொடுப்பேன் எங்களுக்கு, கடவுளோட சித்தம். அதனால் பக்கத்துலேருந்து பார்க்கறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு டெனிஸ் தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். குஷி, பேர்லேயும் குஷி இருக்குது, அவள் எப்பவும் குஷியாக தான் இருப்பாள். இல்லை சொல்லாமல் சொல்லக்கூடாது தெரியாது, ஒரு முக்கியமான சீனு. அந்த சீனில் வந்து நாங்கள் 2 பேர் பாட்டு பாடிட்டு இருக்கோம். டென்னிஸ் வந்து சொல்கிறான், இது என்ன சீன் தெரியுமான்னு தம்பி சொல்கிறான். தெரியும் தம்பி அப்படின்னு. அந்த சீனில் வந்து நான் வந்து மோசமான வில்லன், அந்த பிள்ளைய வந்து அபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நாங்கள் 2 பேர் பாட்டு பாடிட்டே இருந்தோம், ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிருந்தோம். முடிஞ்ச பிறகு சீன் முடிஞ்ச பிறகு எப்படி இருந்தது அப்படின்னா ஓகே அப்படின்னும். ஆனால் எனக்கு தான் தெரியும் அது அதோட இம்பாக்ட் என்னன்னு அப்படின்னு. அந்த குஷி வந்து அவ்வளோ லைவாக இருந்த பிள்ளை. அந்த பிள்ளை தமிழ் அவ்வளோ அழகாக பேசும். நீங்கள் பேசுவா பாருங்க, அப்போ தான் புரியும் உங்களுக்கும். அவ்வளோ அழகாக பேசுவோம் அந்த பிள்ளை. தமிழை கற்றுக்குச்சு. அந்த பிள்ளைக்கு பெரிய வாழ்த்துக்கள். தமிழ்நாடு என்ற ஒரு நாட்டுக்குள்ளே உள்ள வந்து பெரிய வாழ்க்கையோட பெரிய வாழ்க்கை மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கௌசல்யா மேம் வந்து அவங்களை எப்போதும் காலைல கேட்டுகிட்டே இருப்போம், கௌசல்யா சுப்ரஜா ராம் அப்படின்னோடனே அவங்க ஞாபகம் வரும் இல்லை. அவங்கள அந்த பேர் கேட்காத மக்களே இருக்க மாட்டோம், எல்லாரும் கேட்டிருப்போம். அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப இனிமையான மனிதர். அவங்க எப்போதும் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கும். என் டென்னிஸ் தம்பி கடைசியாக முடிச்சிடுறேன். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம், உதயான ஒரு தம்பி மூலிமா எனக்கு டென்னிஸ் பழக்கமான தம்பி. முதல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண சொல்ல நான் தான் பார்த்தேன். அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஷார்ட் வந்து ட்ரெயின்லேருந்து எட்டி பார்த்துட்டு கட்டத்தை கடிப்பாங்க. அப்படி இருந்துச்சு, டேய் இன்னொரு தம்பி எப்படி பண்ணி வச்சிருக்கேன், சமீர் கட்ட எப்பட படம் பண்ண போகிறான்னு. 2 படத்தை எனக்கு கூப்பிடவே இல்லை. நான் சொன்னது தப்பாக போச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு. அதனால் நீ வந்தால் கெத்துருவான்னு விட்டுருவான் போல தம்பி. அது 2 படத்தில் வாய்ப்பு இல்லாமல் போச்சு, அதெல்லாம் நடிக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நான் தம்பி வந்து 100 படத்தில் நடிக்க சொல்ல தம்பி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான், டைலாக் கற்றுக் கொடுத்தான். அவன் கற்றுக் கொடுத்த டைலாக்கு அப்படியே நான் போய் அவன் என்ன சொன்னோன்னா காப்பி பேஸ்ட் அப்படி பண்ணிட்டு வந்தனால நான் பயங்கர பிரம்மாண்டமாக தெரிஞ்சேன். செம்மையாக பண்ணிக்க கூப்பிடுறேன். நான் இல்லை காரணம் எல்லாம் என் இயக்குனர் தான். இந்த படத்தில் நான் ரொம்ப நல்லவனாக காட்டியிருக்கேன், ரொம்ப நல்லவனாக காட்டியிருக்காங்க. அப்படி ஒரு நல்லவனா நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்படிலாம் அக்மார் சிம்பிள் போட்டு ஒரு நல்லவன் யார் அப்படின்னு நான் தான் காட்டுவாங்க. என்ன அப்படி ஒரு அழகான ஒரு கதாபாத்திரத்துக்குள்ள என்னை இயக்குனது எல்லா புகழும் என் இயக்குனர் மட்டுமே சாரும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த புகழ் இயக்குனருக்கு. நான் சரியாக பண்ணல அப்படின்னா அந்த புகழ் என்னது. ஏன்னா சரியாக உள்வாங்காமல் சரியாக பண்ணாமல் போயிருப்பேன், அந்த தவறு என்னது. நல்லது மட்டும் அவன் தம்பிக்கு மட்டும் சேரும். இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் ரொம்ப அழகான விஷயங்கள் தான். நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்தாங்க. இந்த கண்ணோட்டத்துக்கு ஜிகே எனக்கு பெரிய வாழ்த்துக்கள். எங்கள் ஃபோட்டோ எடுத்தமைக்கு அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தங்கச்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள்மா, தொகுப்பாளருக்கு பெரிய வாழ்த்துக்கள், பாட்டு பாடம் எல்லா தம்பிக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பலமுடன். மறக்காமல் எல்லாரும் தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள். நான் அந்த ஆண்டை வைத்து கை கொடுத்தா சொன்னேன். தேங்க்யூ. இல்லை, இந்த மேடையில் ஒன்று சொல்கிறேன். மைண்ட் கோப் சார்ட்ட பழகிற வரைக்கும் உண்மையிலேயே இப்படி ஒரு வில்லத்தனமான கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கவர் இப்படி இருப்பாருன்னு தெரியாது. அவர் நல்ல நடிகர்னு சொன்னதை காட்டில் ஒரு நல்ல மனிதர் சொல்லணும். அவருக்குள்ள உண்மையிலேயே எனக்கே அப்படி இருந்துச்சு. ஒரு ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இன்வால்மெண்ட் ஆனது. எல்லா ப்ரொடியூசர்ஸுமே நல்லா முதல்ல நினைப்பேன், சார் ஏதோ பெரிய சம்பளம் கேட்பார் வைப்பாருங்கிறது. எனக்கு ஒரு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணார், சார் மைம் சார் ரேட்டு கேட்டேன், என்ன சார் சொன்னார்னாரு. இல்லை உங்களால் என்ன கொடுக்க முடியும், அவ்வளோதான். நான் கேட்குறேன், நீ என்ன கொடுக்க முடியும், அதை கொடுத்தா போதும். இந்த மாதிரி சினிமாவில் உண்மையிலேயே நம்பியார் சாமிக்கு அப்புறம் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணிட்டு ஆன்மீகத்தோட தொழிலுக்காகவும் சினிமாவிற்காகவும் இருக்கக்கூடிய ஒரு மிக நல்ல மனிதர் இந்த மேடையில் அவருக்கு தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.